தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒரு புனிதர் சொல்வார், கடவுளிடம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிற போது இந்த பாவங்களை கடலின் மிக ஆழமான பகுதிக்குள் அமிழ்த்து விடுவார். பிறகு அங்கு ஒரு அறிவிப்பு பலகை வைக்கிறார், இங்கு மீன் பிடிக்காதீர். கடவுள் நம் பாவங்களை நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. அறிக்கையிடுகிற போது அவற்றை முழுமையாக மன்னித்து விடுகிறார். கடவுளுடைய தாராளம் ஊதாரித்தனம் நம்மை மன்னிப்பதிலே அடங்கியிருக்கிறது. கடவுள் நம்மை மன்னிப்பதில் ஒருபோதும் சலிப்படைவதில்லை. எனவே நம் பாவங்களை இறைவன் முன்பாக ஒருவர் முன்பாக அறிக்கையிடுவோம், மன்னிப்பை பெறுவோம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மாட்சிமிக்க உதவியால் இதுவரை நீர் காத்து வரும் எங்களை விண்ணக கொடைகளின் உரிமையாளர்களாக இருக்கச் செய்ய உம்மை வேண்டுகிறோம். அதனால் இவ்வுலக வாழ்வில் நீர் எங்களை ஆண்டு நடத்தி ஒளியான உம்மிடமே அழைத்து செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திரு வார்த்தைகள் 14 முதல் 15 மற்றும் 18 முதல் 20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் உம்முடைய மக்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிரடாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். நான் புறப்பட்டு
என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 15 வசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 11 முதல் 32 வரை. வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களில் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேலும் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டித் தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களில் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொடுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வந்தேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொடுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஸ்பெயின் நாட்டிலே வாழ்ந்த ஒரு தந்தைக்கும் அவருடைய இளம் பருவ மகனுக்கும் இடையே ஒரு மோதல் ஏற்பட்டது. உறவு முறிந்தது. அந்த மகன் வீட்டை விட்டு வெளியேறுகிறான். தந்தைக்கு அவனை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற ஆசை. எனவே செய்தித்தாளிலே ஒரு விளம்பரத்தை கொடுக்கிறார். மகனே பாக்கோ என்பது அதனுடைய பெயர். மகனே பாக்கோ, செவ்வாய்க்கிழமை மதியம் தலைநகரில் இருக்கக்கூடிய ஓட்டலில் நான் உனக்காக காத்திருப்பேன். என்னை சந்திக்கவா? எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன. இப்படிக்கு அப்பா.
என்று விளம்பரம் செய்தார். அந்த நாள் வந்தது. அந்த ஓட்டலுக்கு முன்பாக 800 பேர் அங்கு திரண்டு வந்திருந்தார்கள். என்ன விசித்திரம் என்றால், ஸ்பெயின் நாட்டிலே பலருக்கு ஒரு செல்ல பெயராக இந்த பேக்கோ என்கின்ற பெயர் இருந்தது. எனவே அங்கு வந்த அத்தனை பேரும் இந்த பெயர் உடையவர்கள். இன்னும் குறிப்பாக தந்தையோடு மோதலில் ஈடுபட்டு வீட்டை விட்டு வெளியேறியவர்கள் இந்த 800 பேரும். அன்புக்குரியவர்களே, எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன. இதுதான் இன்று நமக்கும் அளிக்கப்படுகிற ஒரு செய்தி. ஊதாரி மகன் ஊமை இயேசு சொன்ன ஊமைகளிலே உலக புகழ் பெற்ற ஒரு ஊமை. நம் எல்லோருக்கும் மிகவும் பழக்கமான ஒரு ஊமை. பலமுறை இதை வாசித்திருக்கிறோம் அல்லது கேள்விப்பட்டிருக்கிறோம். இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உண்கிறாரே என்கின்ற அந்த பரிசேயர் மறைநூல் அறிஞர்கள் முணுமுணுத்த போது இயேசு சொன்ன ஊமை இது. தந்தையை விட்டு விலகி இளைய மகனாக நாமும் இருந்த நேரங்கள் உண்டு. நம்மை மட்டுமே நல்லவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் நினைத்து உடன் பிறந்தோரை ஏற்க மறுத்த அந்த மூத்த மகனைப் போல நாம் இருந்த நேரங்களும் உண்டு. தன் கடமையிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார் அந்த மூத்த மகன். அதனால்தான் தந்தை சொல்லுகிறார், நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் நம்மோடு என்றும் இருக்கிறார். அந்த மூத்த மகனோடு தந்தை இருந்தது போல அதே நேரத்திலே நாம் பாவத்திற்கு அடிமையாகி தந்தையை விட்டு பிரிந்து போகிற போது கடவுள் நம்மை கைவிடுவதில்லை. நாம் ஓரடி எடுத்து வைத்தால் அவர் ஓடி ஓடி வருவார் நம்மை அரவணைக்க. இந்த ஒரு ஊமையை ஊதாரி மகன் ஊமை என்றுதான் விவிலியத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக இது ஊதாரி தந்தையின் ஊமை என்று சொன்னால் அது முற்றிலும் சரியாக இருக்கும். மன்னிப்பதிலே ஒரு தந்தை, நம்முடைய இறைவன் காட்டுகிற அந்த ஊதாரித்தனத்தை லூக்கா தனது நற்செய்தியிலே தொடர்ச்சியாக 5 வினைச்சொற்களை அவர் பயன்படுத்துகிறார். அவனை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டார். ஒரு வார்த்தைக்கு ஒரு வினைச்சொல் இருந்தால் போதும். ஆனால் இங்கே கடவுள் தந்தை தொடர்ச்சியாக 5 வினைச்சொற்களை பயன்படுத்தி தன் ஊதாரித்தனத்தை கொட்டுகிறார். வயது முதிர்ந்த காலத்தில் தன் பாதுகாப்பிற்காக எதையும் வைத்துக் கொள்ளாமல் தன் சொத்தை பகிர்ந்தெடுத்த தந்தை ஊதாரிதான். திரும்பி வந்த மகனை எந்தவித நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் தலைகால் புரியாமல் அந்த மகன் மீது அன்பை கொட்டிய தந்தை ஒரு ஊதாரிதான். மனம் திருந்தி வந்த மகன் மன்னிப்பு கேட்பதற்கு முயற்சி செய்தபோது அதற்கு சிறிதும் இடம் கொடுக்காமல் மகனுக்கென்று ஒரு விழாவை ஏற்பாடு செய்தாரே அந்த தந்தை, அவர் ஊதாரிதான். இந்த தந்தை தன் மகனை எப்போது மன்னித்தார்? மன்னித்ததாக சொல்லப்படவில்லை, வெறும் கொண்டாட்டம் மட்டும்தான். இளைய மகன் வேறொரு நாட்டிலே பசியால் துடித்த போது அந்த மகனை மன்னித்தாரா என்றால் இல்லை. அல்லது பசியால் துடித்த மகன் மறுபடியும் தன் தந்தையின் நிலத்திற்கு செல்வேன் என்று தீர்மானித்தானே, அப்பொழுது அந்த தந்தை மன்னித்தாரா என்றால் இல்லை. தந்தையிடம் திரும்பி வந்து தன் குற்றங்களை எல்லாம் கூறிய போது இந்த மகன் மன்னிக்கப்பட்டாரா என்றால் இல்லை. இளைய மகன் வீட்டை விட்டு வெளியேறிய போதே அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது. அவரோடு சேர்ந்தான், இளைய மகனோடு சேர்ந்து தந்தையும் தன் வீட்டை விட்டு வெளியேறி வாசலிலே அந்த மகனுக்காக காத்திருந்தார். இன்றைய ஊமையில் நாம் 2ஆம் முறையாக கேட்டோம். இந்த மூத்த மகன் வீட்டிற்குள்ளே வர விருப்பமில்லாத பொழுது தந்தை வீட்டிலிருந்து வெளியே வந்து அந்த மூத்த மகனையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். தன் சொத்தை மட்டுமல்ல, தன் மன்னிப்பை முழுமையாக வாரி வழங்கினார் அந்த ஊதாரி தந்தை. ஒரு கவிஞன் இவ்வாறு சொல்வார்: கைக்கோலை நடுவவிட்ட குருடன் கருந்தேளை பிடிப்பது போல்
ஆன்மீக உணர்ச்சியை மறந்துவிட்ட நாங்கள் பாவத்தில் சிக்கினோம். அமுதென்று எண்ணி நஞ்சை அருந்தினோம். மலர் என்று எண்ணி முட்களை சூடினோம். ஆசை வழி சென்றோம். தண்டனை கிடைத்த பிறகுதான் தவறுகளை உணர்ந்தோம். அன்புக்குரியவர்களே, பாபிகளாகிய நம்மை மன்னிப்பதிலே இறைவன் மாபெரும் ஊதாரி. இவரை விட பெரிய ஊதாரி உலகத்தில் எவரும் இருக்க முடியாது. நம் அனைவரையும் பணியாட்களாக அல்ல, தம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள இறைவன் விரும்புகின்றார். அந்த ஊதாரி தந்தையிடம் திரும்பி வருவோம், மன்னிப்பு பெறுவோம். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பார் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பார் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பார் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பார் தூயவனே. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமான இந்த இப்பலி இல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்கள் வழியாக மீட்பின் பயணங்களுக்கு கிடைக்கவும் வேண்டுகின்றோம். அளவுக்கு மீறிய மனித நாட்டங்களிலிருந்து அது எங்களை விடுவித்து மீட்பளிக்கும் கொடைகளுக்கு எங்களை இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழேத்தி முடிவின்றி போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பிடிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகண்டேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். பாவிகளாகிய நாம் மனம் வருந்தி இறைவனிடம் திரும்பி வர தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிதோ, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பாவிகளை வரவேற்று அவர்களுக்கு தம்மையே உணவாக தருகின்றார்.
இவரை உணவாக உண்ண வந்திருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது புனித உணவு எங்கள் இதயத்தின் ஆழத்தை ஊடுருவி நிரப்புவதாக. நாங்கள் இந்த அருளடையாளத்தில் ஆற்றலுடன் பங்கேற்க நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.